நான் ரேஷன் கடையில் வாங்குற அரிசியில் தான் இட்லி தோசைக்கு ஊற வச்சு மாவு அரைப்பேன். அதே அரிசியிலேயே அடை தோசை மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அழகு வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி, அரை அழகு வந்து தோரம்பருப்பு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 கப்பு வந்து சிறுபருப்பு, 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. இது என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சு, அதனால சேர்த்துக்கிட்டேன். நார்மல் வெள்ளை கலர் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 6 மிளகா சேர்த்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த தோசை டேஸ்ட் வந்துடும். அதனால உளுத்தம்பருப்பு வந்து எப்பவுமே கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணுமே. இந்த மாவை புளிக்க வைக்கலாம் வேண்டாம். அரைச்ச மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், வெங்காயம் வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மாவும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தோசை கல்லில் இந்த மாதிரி தோசையை ஊற்றிட்டு திருப்பி போடும்போது இந்த மாதிரி கலரில் இருக்கணும். திருப்பி போட்டதுக்கப்புறமும் நல்லா வெந்திருக்கணும். இந்த அடைக்கு காரமாக இருக்க சட்னி, அதாவது கார சட்னி இல்லை பூண்டு சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.